हम निर्गमन की किताब में आगे बढ़ेंगे। நாம் யாத்திராகமத்தின் புத்தகத்திலே நாம் தொடர்ச்சியாக தியானிக்கலாம். जब हम छुटकारा पाते हैं, परमेश्वर की अगुवाई में चलने के लिए मन लगाना बहुत जरूरी है. நாம் விடுதலை ஆகிற பொழுது, நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது தேவனுடைய அந்த வழிநடத்தலுக்கு உள்ளாக செல்ல வேண்டிய ஒரு முக்கிய கட்டாயம் இருக்கிறது. उसपे 3 बातों को मैंने आपके सामने लाया था. நான் அதற்காக 3 காரியங்களை உங்கள் முன்பதாக கொண்டு வந்தேன். एक शायद रास्ता थोड़ा टेढ़ा हो या दूर का हो, वो परमेश्वर के ठहराया हुआ रास्ता ही हमारे लिए उत्तम है. ஒருவேளை வழி தூரமாக இருக்கலாம் அல்லது சுற்றி போகக்கூடிய வழியாக இருக்கலாம், ஆனாலும் தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த காரியத்துக்குள்ளாக செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. कभी कभी हमारा मन में जल्दीबाजी में काम करने के लिए विचार होता होगा. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அவசரப்பட்டு காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சி எடுத்து விடுகிறோம். और बाइबल में 2 जन का दौड़ के बारे में बतलाया गया है. வேதத்திலே 2 பேருடைய ஓட்டங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. दाऊद के पास संदेश पहुंचाने के लिए 2 जन तीव्रता दिखाए. தாவீதுக்கு செய்தியை சொல்லுவதற்காக 2 பேர் தீவிரமாய் சென்றார்கள். கூஸ் नाम करके एक व्यक्ति है, फिर अहीमास नाम करके एक व्यक्ति है. அங்கே கூஸ் என்று சொல்லி ஒரு மனிதனும் அகிமாஸ் என்று சொல்லி இரண்டாவது மனிதனும். योवाब जो सेनापति है, கூஸ் से कह रहा है जाके राजा से इस खबर को देना. யோவாப் என்ற சேனாபதி கூசை பார்த்து சொல்லுகிறான், நீ அங்கே ராஜாவிடத்தில் சென்று இந்த செய்தியை சொல்லிவிடு. लेकिन अहीमास ने कहा मैं भी जाऊंगा. ஆனால் அகிமாஸ் என்ன சொன்னான் தெரியுமா? நானும் சொல்லுவேன் என்று சொல்லி. योवाब ने कहा अभी तुम्हारे लिए कोई संदेश नहीं है, ठहर जा. ஆனால் யோவாப் சொன்னான், உனக்கு எந்த செய்தியும் இல்லை, நீ இங்கேயே தரித்து விடு. जब கூஸ் चला गया, ஆனால் கூஸ் அங்கே சென்று கொண்டிருந்த போது योवाब से अहीमास ने परेशान किया. யோவாபிடத்திலே அகிமாஸ் அங்கே தொந்தரவு செய்து வந்தான். इसकी वजह से अहीमास को भी जाने के लिए कहता है. இது நிமித்தமாக யோவாப் அகிமாஸையும் பார்த்து சொல்லுகிறான், நீயும் போ. बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது, अहीमास बहुत शॉर्टकट में होके கூஸ் से आगे बढ़ गया. அங்கே அகிமாஸ் குறுக்கு வழியாக சென்று கூசை காட்டிலும் அங்கே முன்னேறி சென்று கொண்டிருந்தானாம். कभी कभी हमारे मन में भी इस प्रकार का विचार आता होगा. சில வேளைகளில் நம்முடைய மனதுகளிலேயும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகின்றன. लेकिन परमेश्वर की ठहराया हुआ विधि या ठहराया हुआ रास्ता हमारे लिए हमेशा उत्तम है. ஆனால் தேவனாலே நமக்கு நியமிக்கப்பட்ட வழி, தேவனாலே நமக்கு நியமிக்கப்பட்ட காரியங்கள் நமக்கு உத்தமமானவைகள். दूसरी बात मैंने कहा, परमेश्वर की वायदा पर विश्वास करते हुए लोग आगे बढ़ने की आवश्यकता है. இரண்டாவது காரியத்தை நான் சொன்னேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கை விசுவாசம் வைத்தவர்களாக ஜனங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். और जिस रास्ता में से होके हमें जाना है, उस रास्ता को परमेश्वर जानता है, वो आगे जाता है. केवल हमें पीछे चलने के लिए उसने हमें आज्ञा दिया. நாம் எந்த வழியில செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அந்த வழியின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அங்கே போய் என்ன நடக்கும் என்பதை எதிர்காலத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வெறுமனே நான் செய்ய வேண்டியது என்ன? அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை பின்பற்றி வா, அது போதும். केवल उसके पीछे चलने की आवश्यकता. வெறுமனே நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டும். इसलिए दिन में वो मेघ के खंबा से, रात में अग्नि खंबा से अगुवाई करता करके कल तक हम लोगों ने देखा. நாம் நேற்றைய தினம் வரை பார்த்தோம், அங்க பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னியின் ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். अभी 14 अध्याय में हमें परमेश्वर के ऊपर भरोसा रखने की बातों को प्रभु यहाँ दिखाता है. இப்பொழுது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய காரியங்களை இங்கே ஆண்டவர் காண்பிக்கிறார். हमारा भरोसा परमेश्वर के ऊपर होने के लिए कई वातावरण को परमेश्वर पैदा करता है. நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே வருவதற்காக ஆண்டவர் अनेक சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். इस बात को भूलिए मत. இந்த காரியத்தை मறந்து போக வேண்டாம். कई वातावरण हमारे जीवन में पैदा होता है, परमेश्वर उसके लिए जगह देता है ताकि हमारा भरोसा परमेश्वर के ऊपर ज्यादा से ज्यादा हो सके. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक சூழ்நிலைகள் உருவாகின்றன. ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி வைக்கிறார். இது நிமித்தமாக நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதிலே பெருகத்தக்கதாக. दूसरी बात, परमेश्वर उस जगह में एक कार्य को करता है. இரண்டாவது, ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு காரியம் செய்கிறார். जो हमारे लिए खतरा दिखाई पड़ता है, நமக்காக ஆபத்து என்று சொல்லி தென்படுகிற காரியம், शत्रु के लिए वो फंदा है. சத்துருக்களுக்கு அது ஒரு கண்ணி. इस बात को मैं फिर कहने के लिए चाहता हूं. நான் இந்த காரியத்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். जो हमारे लिए खतरा दिखाई पड़ता है, நமக்காக ஆபத்தாக தென்படக்கூடிய காரியங்கள், वो हमारे शत्रु के लिए फंदा है. அவைகள் எல்லாம் நம்முடைய சத்துருக்களுக்கு கண்ணிகளாக இருக்கின்றன. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க,
आपके जीवन में உங்கள் வாழ்க்கையிலே जो खतरा दिखाई पड़ता है எவையெல்லாம் ஆபத்தாய் காணப்படுகிறதோ वो அவையெல்லாம் आपके शत्रु के लिए உங்கள் சத்துருக்களுக்காக फंदा है। கண்ணிகள்। You must understand this very big truth. ये बहुत बड़ी सच्चाई को आपको समझना होगा। यहाँ पर अगर आप पढ़िएगा இங்கே நீங்கள் வாசித்து பார்த்தால் और प्रभु मूसा से एक बात को कहा था, पहला और दूसरा पद को पढ़िएगा। ஒன்றாம் இரண்டாம் வசனங்களை வாசித்து பாருங்கள்। அங்கே ஆண்டவர் மோசேயிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார்। यहोवा ने मूसा से कहा, यहोवा ने मूसा से कहा इजरायलियों को आज्ञा दे इस्राएलियों को आज्ञा दे कि वे लौटकर मिगदौल और समुद्र के बीच पिहाहिरोत के सम्मुख बालसुपोन के सामने अपने डेरे खड़े करें। उसी के सामने समुद्र के तट पर डेरे खड़े करें। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு துதி மகிமை உண்டாகட்டும்। यहाँ पर कहां पर डेरा करके इजराइल लोगों को ठहरना करके परमेश्वर उन सिवानों को बतलाते हुए आप देखते हैं। இங்கே இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த இடத்திலே பாளையம் இறங்க வேண்டும், எப்படிப்பட்ட எல்லை அதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார் இஸ்ரவேலுக்கு। और साथ ही साथ प्रभु कहता है அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், जब तुम उस जगह में पहुंचोगे जिसके बारे में मैं कहता हूं, நான் எந்த இடத்தை குறித்து சொல்லி இருக்கிறேனோ அந்த இடத்துக்கு நீங்கள் அடையும் பொழுது तब तुरंत तुम्हारा शत्रु मन में ये विचार करेगा, அப்பொழுது உங்கள் சத்துருக்கள் மனதிலே இப்படி எண்ணுவார்கள், वे इधर उधर भटक रहे हैं அவர்கள் இங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிகிறார்கள், और इसीलिए हम उनको जाके पकड़ लेंगे करके वो तुम्हारे पीछे करेगा। இது நிமித்தமாக நாம் உடனடியாக சென்று அவர்களை பிடித்து விடுவோம் என்று சொல்லி சத்துருக்கள் உங்கள் பின்னே வருவார்கள்। उसी समय में एक बहुत बड़ा अद्भुत काम करने जा रहा हूं करके पहले से परमेश्वर ने इस योजना को बना के अपने दास को सुना दिया। அந்த நேரத்தில் ஒரு பெரிய அற்புத காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி தேவன் ஒரு பெரிய திட்டத்தை முன்னதாகவே செய்து தன்னுடைய தாசன் மோசே மூலமாக அங்கே சொல்லி வைக்கிறார்। मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என் காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள்। The way and the place was very much ordained by God. वहां पे रास्ता और जगह जो है परमेश्वर से बहुत सफाई से नियुक्त किए गए हैं। And he knew earlier the mind of Pharaoh and his people. और फिरौन के और उसके लोगों के मनसा को परमेश्वर पहले से भलीभांति जानता है। In spite of all these revealed plans, the Israelites were in alarm. इन सारे प्रकट किया हुआ और योजना होने के बावजूद भी वे सब जो हैं इधर उधर भटक रहे थे। 14 अध्याय में हम देखते हैं 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், इजरायली लोग आके डेरा किए இஸ்ரவேலர் வந்து அங்கே பாளையம் இறங்கினார்கள்। और मिस्रियों ने सोचा ये अभी फंस गए हैं, हम लोग उनको जाके पकड़ लेंगे। எகிப்தியர்கள் நினைத்தார்கள் இப்பொழுது மாட்டி விட்டார்கள், நாம் போய் பிடித்து விடுவோம்। और उनको पीछे करने के लिए भी वे चले आए அவர்களை பின்தொடர எகிப்தியர்கள் வந்தார்கள்। और इसको देखे अभी 9वां पद में 10वां पद में देखते हैं कि वे लोग चिल्ला उठे हैं। இவர்களை பார்த்து 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் அங்கே கூப்பிட ஆரம்பித்தார்கள்। 10वां पद को पढ़िएगा। 10ஆம் வசனத்தை வாசியுங்கள்। जब फिरौन निकट आया तब इजरायलियों ने आंखें उठाकर क्या देखा कि मिस्री हमारा पीछा किए चले आ रहे हैं, और इजरायली अत्यंत डर गए और चिल्लाकर यहोवा की दुहाई दी। பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள்। அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்। प्रभु के नाम की स्तुति महिमा होवे। கர்த்தருக்கு நாம மகிமை உண்டாவதாக। वे जरूर प्रभु के ओर चिल्ला रहे हैं, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது உண்மைதான்। लेकिन एक साथ मूसा से भी वो झगड़ा कर रहे हैं। ஆனால் அதோடு கூட மோசேயோடு கூட அவர்கள் சண்டையிடுகிறார்கள்। हमें क्यों मिस्र में से नहीं आया, எங்களை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர், क्यों वहां से हमें निकलने दिया, எங்களை ஏன் அங்கே இருந்து நீர் புறப்பட்டு போக செய்தீர், हम लोग वहां काम करते रहते, நாங்கள் அங்கேயே வேலை செய்து கொண்டிருப்போமே, यहाँ मरुभूमि में हम मर जाते हैं। நாங்கள் இங்கே வனாந்திரத்திலே மரித்து கொண்டிருக்கிறோமே। ये दोनों बातों को थोड़ा देखिएगा। இந்த ரெண்டு காரியங்களை கொஞ்சம் பாருங்கள்। परमेश्वर ने इन सारी बातों को पहले प्रकट कर चुका है। ஆண்டவர் இந்த எல்லா காரியங்களையும்
முதலாவதையே வெளிப்படுத்தி விட்டார். फिरौन पीछा करेगा, பார்வோன் பின்தொடருவான். वो समझेगा तुमको हम सत्यानाश कर लेंगे, அவன் நினைப்பான் உங்களை எல்லாம் அழித்து போடுவேன் என்று சொல்லி. क्योंकि आगे समुद्र है, ஏனென்றால் முன்பதாக சமுத்திரம் இருக்கிறது, दोनों तरफ पहाड़ है, ரெண்டு புறமும் மலைகள் இருக்கின்றன, तुम्हें भागने के लिए कोई जगह नहीं है, ஓடி தப்பிப்பதற்கு வழியே இல்லை. लेकिन मैं उस जगह में जैसा तुम्हें दिखाई पड़ता खतरा, मैं उसके लिए फंदा बना के रखा हूं. ஆனால் எப்படி அந்த இடத்திலே உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி தென்படுகிறதோ அவர்களுக்கு நான் அவைகளை கண்ணியாக மாற்றப் போகிறேன். इतनी जानकारी देने के बावजूद भी लोग चिल्ला उठे रहे हैं. இப்படி ஆண்டவர் தெளிவான அறிவை சொன்ன பின்பும் கூட ஜனங்கள் அலறி கூப்பிட்டார்களாம். और मूसा से लड़ रहे हैं, மோசையோடு கூட சண்டையிட ஆரம்பித்தார்களாம். जबकि इतनी इतनी अद्भुत कामों को देखे, இவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்த்தவர்கள் தான் भयानक विपत्तियों को मिस्रियों को ऊपर आते हुए अपने आंखों से देखा. தன்னுடைய சொந்த கண்களினாலே எகிப்து ஜனங்கள் மீது பயங்கரமான ஆபத்துகளை வர கண்டார்களே. परमेश्वर के बुझ को उन्होंने देखा, கர்த்தருடைய புயத்தையும் அவர்கள் பார்த்தார்கள். लेकिन था भी उनका भरोसा परमेश्वर के ऊपर अभी डगमगा रहा. ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை இப்பொழுது தேவன் மீது தடுமாறுகிறது. यारों हम तुरंत कहेंगे, பிரியமானவர்களை நீங்கள் உடனடியாக சொல்லுவீர்கள், कैसा लोग है, எப்படிப்பட்ட ஜனம் இது? इतना अद्भुत काम को देखने के बावजूद भी इनको विश्वास नहीं हो रहा. இவ்வளவு அற்புதங்களை கண்டாலும் இவர்களுக்குள்ளே விசுவாசம் வரவில்லையோ? परेशानी चली आती है तो वो झगड़ने शुरू करते हैं. இவர்கள் தொந்தரவு கொஞ்சம் வரும்பொழுது சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். लेकिन हम भी अभी कभी कभी ऐसी जगह में आ जाते हैं. நாமும் கூட இப்படிப்பட்ட இடத்துக்கு சில நேரம் வருகிறோம் அல்லவா? जरूर परमेश्वर ने कई बातों को पहले से हमें वायदाओं के रूप में प्रकट किया है. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக முதலாவது अनेक காரியங்களை சொல்லி இருப்பது உண்மைதான். कई बातों का हमारा आत्मा में गवाही मिलता है, परमेश्वर इस कार्य को करने जा रहा है. நம்முடைய ஆவியிலே ஒரு பெரிய பிடிப்பு சாட்சி உண்டாகிறது, ஆண்டவர் இதை செய்ய போகிறார் என்று சொல்லி. लेकिन इसके बावजूद भी இவைகள் இருந்தாலும் கூட वातावरण को देखते हैं, बातों को देखते हैं, हमारा दिल में घबराहट चले आता है. சூழ்நிலைகளை பார்க்கிறோம், காரியங்களை பார்க்கிறோம், நம்முடைய உள்ளாக கலக்கம் அடைகிறோம். ये चिल्लाने लगते हैं, क्यों हम इस जगह में आए. நாம் அலறுகிறோம், கூப்பிடுகிறோம், ஏன் நாம் இங்கே வந்தோம் என்று சொல்லி. परमेश्वर ने अगुवाई किया था, इस जगह में आओ, इस सिवाने में रहो, लेकिन उस जगह में क्यों आए. அங்கே ஆண்டவர் தான் வழி நடத்தினார், இந்த பாளையத்துக்கு போங்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே ஏன் வந்தோம் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Why God allows such a situation? क्यों परमेश्वर इसी प्रकार वातावरण को भेजता है? क्या मिस्रियों को परमेश्वर एक फूंकने से या एक वायु को भेजने से खत्म नहीं कर सकता था? ஆண்டவராலே எகிப்தியரை ஊதினாலே, காற்றை எப்படி ஊதினாலே அவர்களை அழித்து போட முடியாதோ? एक स्वर्गदूत को भेजने से 1,85,000 सैनिक लोगों का मृत्यु हुआ, क्या एक स्वर्गदूत को भेज के फिरौन और उसकी सेना को सत्यानाश कर नहीं सकता था? ஒரு பரலோக தூதனை அனுப்பி 1,85,000 பேரை மாரடித்தாரே, அங்கே அடித்து போட்டாரே, அப்படி ஒரு தூதனை அனுப்பி இங்கே பார்வோனின் சேனைகளை அழிக்க முடியாதோ? वो कर सकता था. அவரால் முடியும் தானே. But the purpose for trouble is this, to create a trust in the hearts of God's people. लेकिन यहाँ पे तंग देने की बात यह है, यानी कष्ट उठाने की बात यह है, कारण यह है कि परमेश्वर के ऊपर इनका भरोसा बढ़ते जाए. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. इन காரியங்களை கொஞ்சம் கவனியுங்களேன். परमेश्वर जरूर हमारे शत्रुओं के साथ कार्य करता है, தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே கிரியை நடப்பிக்கிறது உண்மைதான். परंतु साथ ही साथ मुझ में कार्य करता है, मेरी भरोसा उसके ऊपर बिल्कुल बने रहे. ஆனால் அதோடு கூட ஆண்டவர் எனக்குள்ளேயும் கிரியை செய்கிறார். எதற்காக? என் நம்பிக்கை அவர் மேலே பெருகுவதற்காக. मूसा लोगों से कहने लगा, மோசே ஜனங்களை பார்த்து சொல்ல ஆரம்பித்தான், चुप रहोगे, நீங்கள் அமைதியாயிருப்பீர்கள், तुम्हारे लिए परमेश्वर कार्य करेगा, நமக்காக ஆண்டவர் கிரியை செய்வார், तुम खामोश रहोगे, நீங்கள் அமைதியாயிருப்பீர்கள், और परमेश्वर की महान उद्धार को तुम आज देखोगे. நீங்கள் ஆண்டவரின் பெரிய ரட்சிப்பை இன்றைக்கு காண்பீர்கள். परमेश्वर मिस्रियों के साथ क्या बर्ताव करना उसके देखोगे. ஆண்டவர் எகிப்தியரோடு என்ன செய்ய இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு காண்பீர்கள். लेकिन साथ ही साथ मूसा का हालत को थोड़ा देखिएगा. ஆனால் அதோடு கூட மோசேயின் நிலைமையும் பாருங்களேன். 15वां पद को पढ़िएगा. 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். तब यहोवा ने 15 और 16. 15-16. तब यहोवा ने मूसा से कहा, तब यहोवा ने मूसा से कहा, तू क्यों मेरी दुहाई दे रहा है? तू क्यों चिल्ला उठा रहा, तू क्यों रो रहा बाबू, तू क्यों रो रहा है?
इजरायलियों को आज्ञा दे इजरायलियों का आज्ञा दे कि यहाँ से कूच करें यहाँ से कूच करें और तू अपनी लाठी उठाकर अपनी लाठी उठाकर अपना हाथ समुद्र के ऊपर बढ़ा अपने हाथ समुद्र के ऊपर बढ़ा और वह 2 भाग हो जाएगा। 2 भाग हो जाएगा। तब इजरायली समुद्र के बीच होकर स्थलीय स्तर पर चले जाएंगे। और नीचे भी देखिएगा आप 17-18 पद में भी देखते हैं कि फिरौन क्या करेगा, कैसा वो सत्यानाश होगा, सारी बातों का प्रभु मूसा से अभी फिर एक और बार कह रहा है। தொடர்ந்து 17-18 வசனங்களை பாருங்கள். பார்வோன் என்ன செய்வான், எப்படி அவர்கள் அழிவார்கள் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் முதலாவதே சொல்லி இருக்கிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். मूसा ने परमेश्वर से आमने सामने बातों को सुना था। மோசே தேவனிடத்திலே முகமுகமாய் காரியங்களை கேட்டறிந்தார். उसको लोगों को सुनाया था। அந்த காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி வந்தார். इसके बावजूद भी இவைகள் இருந்தாலும் கூட जब लोगों के उसके साथ में रहने वाला लोगों का अविश्वास का नाप बढ़ रहा है, मूसा भी रोने शुरू कर दिया है। மோசேயோடு கூட இருந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தினுடைய அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. மோசேயும் அங்கே அழ ஆரம்பித்து விடுகிறார். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। கொஞ்சம் காரியங்களை கவனித்து கேளுங்கள். कभी कभी हम अगुवे रहने के बावजूद भी சில நேரங்களிலே நாம் லீடராக தலைவர்களாக இருந்தாலும் கூட या परमेश्वर की आज्ञा प्राप्त करने के बावजूद भी அல்லது தேவனுடைய கட்டளையை பெற்றாலும் கூட औरों को उत्साह देने वाला होने के बावजूद भी மற்றவர்களை உற்சாகப்படுத்துபவர்களாக இருந்தாலும் கூட दूसरों को हिम्मत दिलाने वाले होने के बावजूद भी மற்றவர்களுக்கு தைரியம் ஊட்டுபவர்களாக இருந்தாலும் கூட वातावरण ऐसे लोगों को भी कभी कभी गीला बना देता है। இப்படிப்பட்ட ஜனங்களையும் கூட சூழ்நிலை வந்து அவர்களை கொஞ்சம் தோய்ந்து போக செய்கிறது. अभी परमेश्वर को पता नहीं चल रहा है। இப்பொழுது ஆண்டவருக்கே அங்கே ஒன்றும் புரியாமல் இருக்கிறது. मैंने आपसे पहले वाचा बांध लिया, கேள், உன்னிடத்திலே நான் முதலாவதே வாக்கு உடன்படிக்கை பண்ணிவிட்டேன், मैं पहले बतला दिया, முதலாவதே சொல்லிவிட்டேன், क्यों मेरे ओर चिल्ला रहा है, நீ ஏன் என்னை பார்த்து இப்பொழுது கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? अंग्रेज बाइबल में लिखा है कि Moses cried unto the Lord, और अंग्रेजी में इस प्रकार लिखा है कि मूसा ने परमेश्वर की ओर ताकते हुए रोया. रोने का क्या दरकार है, அங்கே அழ வேண்டிய நிர்பந்தம் என்ன ஆயிற்று? पहले कह दिया, நான் உன்னிடத்துல சொல்லிவிட்டேனே, अपने हाथ को बढ़ाओ, உன்னுடைய கரத்தை நீட்டு, समुद्र 2 टुकड़ा हो जाएगा, அங்கே சமுத்திரம் ரெண்டாக பிளந்து விடும், तुम्हारे लोग आगे बढ़ेंगे, உன்னுடைய கடல் ரெண்டாக பிளக்கும், உன்னுடைய ஜனங்கள் முன்னேறி செல்வார்கள், और फिरौन उसके पीछे करेगा, அங்கே பார்வோன் உன்னை பின்பற்றி வருவான், मैं उसको वहां पर सत्यानाश कर दूंगा, நான் அங்கேயே அவனுடைய சேனை எல்லாவற்றையும் அழித்து விடுவேன். इसको कह के परमेश्वर ठहरा नहीं है। இதை சொல்லி ஆண்டவர் அங்கே நிற்கவில்லை. पढ़िएगा 19वां पद, 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். 19 और 20 पद को पढ़िएगा। 19-20 வசனங்களை வாசியுங்கள். तब परमेश्वर का दूत जो इजरायली सेना के आगे आगे चला करता था जाकर उनके पीछे हो गया और बादल का खंभा उनके आगे से हटकर उनके पीछे जा ठहरा। इस प्रकार वह मिस्रियों की सेना और इजरायलियों की सेना के बीच में आ गया और बादल और अंधकार तो था, तो भी रात को उन्हें प्रकाश मिलता रहा और वे रात भर एक दूसरे के पास न आए। प्रभु के नाम की स्तुति महिमा हुए। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जब परमेश्वर ने मूसा से इस बात को कहा, தேவன் இந்த காரியங்களை மோசேயிடத்தில் சொன்னபோது मूसा क्रिया करने के पहले अर्थात अपना लाठी को उठा के बढ़ाने के पहले ही परमेश्वर कार्य करना शुरू करते हैं। तो आप देखिएगा, நீங்கள் இதை இங்கே ஒன்றை பார்க்க முடியும். மோசே கிரியையிலே காண்பிப்பதற்கு முன்பதாக, தன்னுடைய கோலை எடுத்து நீட்டுவதற்கு முன்பதாகவே தேவன் அங்கே காரியத்தை ஆரம்பித்து விட்டார். तुरंत जल्दी जल्दी काम कर रहा, देखिए அங்கே பாருங்கள், உடனடியாக அங்கே வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. लोग डरे हुए हैं, ஜனங்கள் பயந்திருக்கிறார்கள். अब मूसा रो रहा है, மோசே அழுது கொண்டிருக்கிறார். जो काम करना उसको भूल जा रहा है, எந்த வேலை செய்ய வேண்டுமோ மோசேயை மறந்து போக நிலைமை. तुरंत परमेश्वर आगे खंबा को उठा के पीछे कर दिया। அங்கே ஆண்டவர் உடனடியாக என்ன செய்கிறார், அங்கே மேக ஸ்தம்பத்தை எடுத்து பின்னாக்கி வைத்து விட்டார். अर्थात आगे जाने वाला परमेश्वर तुरंत पीछे चले आता है। அதாவது முன்னேறி செல்லக்கூடிய ஆண்டவர் இப்பொழுது பின்னாக வந்து கொண்டிருக்கிறார். शत्रु और परमेश्वर के लोगों के बीच में एक दीवार के रूप में खड़ा है। அங்கே சத்துருக்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் முன்பதாக தேவன் ஒரு சுவரை போல நிற்கிறார். God acts so quick even though we are delaying God's program. परमेश्वर के कार्य करने में हम लोग जब विलंब कर रहे हैं, देर कर रहे हैं,
तभी परमेश्वर जो है और जल्दीबाजी होकर के अपने कार्य में शुरू करने में आगे बढ़ता है। मूसा ने अपने जीवन में 30 साल विलंब कर दिया था। மோசே தன்னுடைய வாழ்க்கையில 30 வருடங்கள் தாமதித்து விட்டான். आपको मैंने बताया था शुरू में, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லி வந்தேன். 30 years God's program was already delayed by Moses. मूसा के द्वारा परमेश्वर के कार्यक्रम में 30 साल की विलंब हुई. अभी परमेश्वर ठहर नहीं पाता है। ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் அங்கே நிற்க முடியாமல் இருக்கிறார். जो काम को उसने निर्णय किया उसको जल्दीबाजी करने के लिए कार्य कर रहा है। எந்த காரியத்தை ஆண்டவர் நியமித்து விட்டாரோ சீக்கிரமாய் செய்வதற்கு ஆண்டவர் விரைவு செய்கிறார். परमेश्वर ने कहा था मूसा से लाठी को बढ़ाओ, தேவன் சொன்னார் மோசேயை பார்த்து உன் கோலை நீட்டு. लेकिन अभी मूसा इंतजार कर रहा है। ஆனால் மோசே இப்பொழுது காத்து கொண்டே இருக்கிறார். उसके मन में ये विचार होता होगा, அவனுடைய மனதில் இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி இருக்கலாம். क्या मेरा लाठी बढ़ाने से समुद्र दो टुकड़ा हो सकता है? என்னுடைய கோல் நீட்டப்படுவதினாலே அங்கே கடல் அல்லது சமுத்திரம் 2 பாகமாக பிரிந்து விடுமோ? और भूमि सूख सकता है? அங்கே இருக்கிற நிலம் முழுவதுமாக காய்ந்து விடுமோ? क्योंकि प्रभु कहता है सूखी भूमि में तुम्हारे लोग चलेंगे। ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருந்தாரே நீங்கள் வெறும் தரையிலே நீங்கள் நடந்து போவீர்கள் என்று. अरे बाप हजारों हजार साल पानी में ही पड़ा हुआ है वो जमीन। அந்த நிலம் இருக்கிறதே ஆயிரக்கணக்கான வருடங்களாக தண்ணீருக்குள்ளேயே நனைந்து கிடக்கிறது. पूरा पानी में ही डूबा हुआ है। அது தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிற ஒரு நிலம். अभी प्रभु कहता है समुद्र टुकड़ा हो जाएगा। ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சமுத்திரம் பிளக்கும். ठीक है, इस पर हम विश्वास कर सकते हैं। இதன் மீது நான் நம்பிக்கை வைத்து விடலாம். लेकिन साथ ही साथ कैसा सूखी भूमि हो जाएगा? ஆனால் அதோடு கூட எப்படி ஐயா அது வெறும் காய்ந்த தரையாக மாறிவிடும். अगर आप उस जगह में होते आप भी जरूर सोचते। நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் நீங்களும் கூட யோசிக்க வேண்டிய காரியம் தானே. तुरंत कैसा सूख भी जाएगा? அது உடனடியாக எப்படி காய்ந்து போய்விடும். लोग पार को होने लायक कैसा सूख जाएगा? ஜனங்கள் தாண்டி செல்லக்கூடிய அளவிலே எப்படி அது காய்ந்து போய்விடும். थोड़ा पानी बरसने के बाद जमीन सूखने में 2 दिन लगता है। கொஞ்சம் மழை பெய்தால் நிலம் காய்வதற்கு 2 நாட்கள் பிடிக்குமே. हजारों लोग हजारों वर्ष से पानी में पड़ा हुआ है। ஆயிரக்கணக்கான வருடங்களா நிலமோ தண்ணீருக்குள்ளேயே இருக்கிறது. एक बैग कैसा सूख जाएगा? அது ஒரு நிமிடத்துல எப்படி காய்ந்து போய்விடும். इसलिए मूसा विलंब कर रहा है। இது நிமித்தம் மோசே அங்கே தாமதிக்கிறான். लेकिन परमेश्वर विलंब नहीं करता। ஆனால் ஆண்டவரோ தாமதிப்பதே கிடையாது. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள், समय आने से நேரம் வரும் பொழுது परमेश्वर विलंब नहीं करता। தேவன் தாமதிப்பது கிடையாது. आप विलंब करते हैं, நீங்கள் தாமதிப்பீர்கள். परमेश्वर विलंब नहीं करता। தேவன் தாமதிக்க மாட்டார். फिर से कहिए, திரும்ப சொல்லுங்கள், आप विलंब करते हैं, நீங்கள் தாமதிப்பீர்கள். परमेश्वर विलंब नहीं करता। தேவன் தாமதிக்க மாட்டார். He was so fast moving from one end to another and God moves and makes everything different. परमेश्वर बहुत ही तेजी से चल रहा है, वेग से चल रहा है, एक जगह से दूसरा जगह जाता है और काम करता है. एक तरफ उजियाला दूसरा तरफ अंधियारा, ஒரு இடத்துல எங்க வெளிச்சம் இன்னொரு புறத்துல எங்க இருள், दोनों एक साथ न सट पा रहे हैं। ரெண்டும் அங்கே ஒட்ட முடியாமல் இருக்கிறது. जब मूसा ने देखा, இதை மோசே பார்த்தபோது hey, God is already in action. परमेश्वर अभी कार्यशील है. Let me join God. क्या मैं भी परमेश्वर के साथ हो जाऊंगा. इस सुबह का समय परमेश्वर आपसे बातचीत करता है। காலையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். जब परमेश्वर की क्रिया को आप देखते हैं, आप भी उसके साथ उसी उत्साह में आगे बढ़िएगा। நீங்கள் தேவ கிரியை பார்க்கிற பொழுது நீங்களும் அதே உற்சாகத்தோடு கூட தேவனோடு இணைந்து கிரியை செய்யுங்கள். शायद आपका भरोसा आज कम है, இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை குறைவாக இருக்கலாம். शायद आपकी भरोसा डगमगाता होगा, இன்றைக்கு உங்கள் நம்பிக்கையில நீங்கள் தடுமாறுகிறவர்களாக இருக்கலாம். लेकिन आप प्रभु से कहिएगा, ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, I will trust you Lord. ए प्रभु आपके ऊपर मैं भरोसा रखूंगा रखूंगी. जैसा तू कार्य करते देखता मैं भी खुद जाऊंगा. நீர் ஆண்டவரே கிரியை நடப்பிக்கிறதை பார்க்கும் பொழுது நானும் அங்கே குதித்து விடுவேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कल मैं इसी बात को आगे बढ़ाते कुछ और बातों का कहने के लिए चाहता हूँ। நாளை தினத்துல இந்த காரியத்துல இன்னும் சில காரியங்களை கூட்டி நான் சொல்ல விரும்புகிறேன். अभी मूसा ने अपने लाठी को बढ़ाया மோசே தன்னுடைய கோலை நீட்டின போது और समुद्र 2 टुकड़ा हुआ, அங்கே சமுத்திரம் 2ஆக பிளந்தது. और जगह भी बन गई, அங்கே இடமும் கிடைத்தது. रास्ता भी सूख गया। அங்கே வழியும் காய்ந்து விட்டது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. क्यों इन सारी बातों का परमेश्वर करता है? ஏன் இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார்? इट्स लाइक अ ड्रामा। ये एक नाटक जैसे दिखाई देता है. ये एक स्वप्न के जैसा है। ஒரு கனவை போல நமக்கு காணப்படுகிறது. क्यों ऐसा करता है? ஏன் ஆண்டவர் செய்கிறாராம்? एक ही विचार, ஒரே ஒரு எண்ணம் தானே. परमेश्वर की बातों पर मनुष्य बिल्कुल भरोसा रखना है। தேவனுடைய காரியங்கள் கிரியைகள் மீது
ஜனம் முழுவதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். कानान में जाके परमेश्वर की किए हुए पूरे वायदा को अपनाने के पहले एक वे परमेश्वर के पीछे हो लेने के लिए निर्णय करना, दूसरा परमेश्वर के ऊपर संपूर्ण भरोसा रखने के लिए सीखना. கானானுக்கு சென்று தேவனால் சொல்லப்பட்ட காரியங்களை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக ஒன்று தேவனுடைய வழியிலே முழுவதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது அவரை நம்பிக்கை வைத்து செல்ல வேண்டும். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. இரண்டாவது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. छुटकारा पाए हुए हम हमारे जीवन में भी इसी काम होने पाए. விடுதலை பெற்றிருக்கிற நம்மீதும் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார்.